அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்து வேதங்களின்படி பங்குனி உத்திரம் என்பது தெய்வீக சங்கமங்களின் நாளாகும். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் ஒரு புனித நாளே பங்குனி உத்திரமாகும். இந்நாளில் திருமண தடை நீங்கவும், மன வாழ்க்கை சிறக்கவும் கன்னிப் பெண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் கல்யாண விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர். எனவே பங்குனி உத்திர விரதம் என்பது திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது. இந்நாளில்தான் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பார்வதி சிவன் திருமணம், முருகன் தெய்வானை திருமணம், ரங்கநாதர் ஆண்டாள் திருமணம், சீதை ராமர் திருமணம் இந்நாளில்தான் நடைபெற்றது. மன்மதனை சிவன் எரித்த பின் ரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதனை மீண்டும் சிவன் உயிர்ப்பித்த நாள் இது என நம்பப்படுகிறது. மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக சிவனும் மோகினி அவதாரத்தில் விஷ்ணுவும் இணைந்து உருவாக்கிய தெய்வீக குழந்தை ஹரிஹரன் என்றும் சாஸ்தா என்றும் அழைக்கப்படும் ஐயப்பன் பிறந்த தினமும் பங்குனி உத்திர நன்னாளே ஆகும். மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் புரிந்த அன்னை மகாலட்சுமிக்கு தன்னுடைய மார்பில் வீற்றிருக்கும் வரத்தை கடவுள் விஷ்ணு அளித்த நன்னாள் பங்குனி உத்திர திருநாளே என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது. பங்குனி உத்திர திருநாள் அன்று சரஸ்வதி தேவியார் விரதம் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியுற்ற பிரம்மன் சரஸ்வதி தேவியாரை தன் நாவிலேயே குடிவைத்தார் என்று கூறப்படுகிறது. பகவான் முருகனின் தெய்வீக அருளை வேண்டி பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற கோவில்களில் பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் சம பலத்துடன் அமைவதால் மனிதர்களின் உடலும் மனதும் வலிமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்நாள் தடைகளை நீக்கி இணக்கமான வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கும் நாளாகும். இது கோடை வசந்த விழாவின் நுழைவு என்றே சொல்லலாம். இந்த நன்னாளில் நாமும் இறைவனை வழிபட்டு வளம் பெறுவோமாக. நன்றி.